The compound formed at anode in electrolysis of aqueous solution of potassium acetate. Okay, so consider உங்களுக்கு ஒரு CH3 COOK இருக்கு. இது என்னது Kolbe's electrolysis. Okay, so இத வச்சு நீங்க நிறைய இது prepare பண்ணலாம். Actually alkane prepare பண்ணலாம், alkene prepare பண்ணலாம், alkyne prepare பண்ணலாம். Anything can be prepared by using this Kolbe's electrolysis. Okay, so but then இதுல இருந்து ஒரு exception என்னன்னா CH4 மட்டும் prepare பண்ண முடியாது. Okay, CH4 is not possible. இதுல basically free radical கண்டிப்பா இருக்கும். free radical நம்ம sodium and diethyl etherல பார்த்த மாதிரி free radical dimerization நடக்கும். So இப்போ அந்த மெக்கானிசம் வச்சுதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனோட்ல என்ன ஜெனரேட் ஆகும்? அப்படி எலக்ட்ரோலைசிஸ்னா ஆனோட் கேத்தோட் இருக்கும். ஸோ பேசிக்கா ஆனோட்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னது? anode. So anions will move towards anode. Anionna என்னது? Anionna negative charge. அப்போ anode வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்போ தானே நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல வரும். ஓகே, ஸோ திரும்ப என்ன இருக்கு? கேத்தோட் இருக்கு. கேத்தோடுனா கேட்டயான்ஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட். அப்போ கேட்டயான்னா என்னது? பாசிட்டிவ். அப்போ இது வந்து நெகட்டிவா இருந்திருக்கும். அப்போ தான் கேட்டயான் பக்கத்துல வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் CH3 COO மைனஸ் ஆகும். ஸோ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும் இருக்கும். வேற அதுல என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். H பிளஸ் OH மைனஸ் இருக்கும். இதெல்லாம் தான் என்னெல்லாம் இருக்கும்னு ஜென்ரலா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆனோட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்குள்ள இந்த நெகட்டிவ் சார்ஜ் போகும். அப்படிதானே? CH3 COO மைனஸ். மைனஸ்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால மைனஸ் சார்ஜ். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். ஆனோட்னால என்னது? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன்னா ஆனோட்னால இதுதான் நடக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடுச்சு. அப்புறம் என்ன மிச்சம் இருக்கும் பாருங்க? CH3 COO, அப்புறமா 2 லோன் பேர், அப்புறம் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி ஒன்று தனியா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கிளீவ் ஆகும். ஸோ கிளீவ் ஆகி இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் போ மாதிரி ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ CH3க்கு ஒன்று போயிருது. ஸோ CH3 ஃப்ரீ ரேடிக்கல் இப்போ நம்மளுக்கு இருக்கும். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா CO, அதுல ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், அப்புறம் ஆக்சிஜன்ல ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். இது ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு இது என்னது? CO2-ஆ ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா ஆனோட்ல தான் நடக்குது. ஓகே, ஸோ CO2 இஸ் பேசிக்கலி ரிலீஸ்ட் இன் ஆனோட். அப்புறம் இந்த CH3 வந்து டைமரைஸ் ஆகி இன்னொரு CH3 கூட ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈத்தேன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆனோட்ல நடக்கும். கேத்தோட்ல என்ன நடக்கும்? கேத்தோட் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. ஸோ நெகட்டிவ் சார்ஜுக்கு யாரெல்லாம் வருவா? பாசிட்டிவ் சார்ஜ்லாம் வரும். அப்படிதானா? ஸோ K பிளஸ் இங்க வரும். ஸோ இந்த K பிளஸ் வந்து இங்க OH மைனஸ் கூட சேர்ந்து என்ன ஆயிரும்? KOH வந்து இங்க கிடைக்கும். அப்புறம் இந்த H பிளஸ் இங்க தான் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ்ல, ஸோ பாசிட்டிவ்ல இங்க தான் வரும். ஸோ இங்க வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ரிடக்ஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ரிடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த H பிளஸ் வந்து ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்துச்சுல, அதை கெயின் பண்ணி H ஃப்ரீ ரேடிக்கலா ஃபர்ஸ்ட் மாறும். ஒரு H இருக்குன்னு அர்த்தம் பேசிக்கா. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா half of H2. half of H2னா நத்திங் பட் ஒரு H. ஒரு 2ல பாதினா ஒரு H மாதிரி தானே? ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆனோட்ல CO2வும் நம்மளுக்குள்ள ஆல்கைன் குரூப்பும் ரிலீஸ் ஆகுது. கேத்தோட்ல அந்த ஆல்கலைன் நேச்சர் உள்ள KOH ஆர் சோடியம் இருந்துச்சுன்னா NaOH அண்ட் தென் ஹைட்ரோஜன். எப்பவுமே ஞாபகம் மோஸ்டா கேத்தோட்ல தான் ஹைட்ரோஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ரிடக்ஷன் நடக்குதுல்ல, ஸோ அதுல வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்து H இங்க தான் H2 இங்க ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னது? CO2 ரிலீஸ் ஆயிருக்கு and C2H6. அப்படிதானா? C2H6னா நத்திங் பட் CH3 and CH3 தான் C2H. CH4 நம்மளுக்கு ரிலீஸ் ஆகாது. அப்படிதானே? ஏன்னா டைமரைசேஷன் நடக்கும்னு ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Okay, thank you.